அப்பா என்ன சேட்டோ? அப்பா இனிமேல் நீங்க கரண்ட் பில்லே கட்டாதீங்கப்பா, நானே கரண்ட் பில் கட்டிக்கிறேன்ப்பா. பரவாயில்லையே, நல்லா பொறுப்பாயிட்டே. வெரி குட். அந்த மாதிரி பொறுப்பாக வீட்டு வேலைலாம் எடுத்து செய்யணும், சரியா? ஆனால் காசு மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா. எதுக்கு? ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு 30 ரூபா வாங்கி போகிறதுக்கா? அதுக்கு தானே, அதுக்கு தானே. அதுரா இந்த அங்கிளை கேட்டு பார்க்கலாமா? அங்கிள், ஜோலார்பேட்டைக்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும் அங்கிள்? 10 மணிக்கு மேலே வரும்பா. தம்பி இங்க வா, அங்கன்னா மேலே பார்த்துன்னுக்குறேன். அங்கிள் 10 மணிக்கு மேலே பஸ் வரும் நீங்களே? ஆமா, மேலே பார்த்தா வரலையே. கலாய்க்கிறேன் ஒரு வேலை. சரி சரி அங்கிள், மறுபடியும் எத்தனை மணிக்கு வரும்? 11 மணிக்கு வரும். அட விட்டுட்டா? அதை விட்டுட்டா போயிடும். ஏங்க சொல்லுமா. ஏங்க இந்தாங்க மல்லிகை பில்லு, போய் குடுத்துட்டு போங்க. இந்தா கொடு. எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. பரவாயில்லப்பா, இந்த மாதம் வெறும் 2000 தான் செலவாகுது. எப்படி இவ்வளோ கம்மியாச்சு? ஏங்க போன மாதம் வெயில் காலம், வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்டோம், எப்படி செலவாகும்? இவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பணத்தை மிச்சம் பண்ணிடுவாங்கப்பா. அப்பா தேவையில்லாம புகழ்ற. டேய் கம்மாடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. சிக்கனத்துக்கு ஒரு செலவு வைக்கணும்னா அது உங்கள் அம்மாவுக்கு தான்டா வைக்கணும். அப்பா இந்த அந்த கரண்ட் பில்ல பாரு. டேய் குட்ரா, இதில் மட்டும் என் பொண்டாட்டி சிக்கனம் இல்லாமல் இருப்பாளா? டேய் என்னடா 12,000 வந்திருக்குது? அதுக்குதான் அப்பே சொன்னேன். டேய் அது கூட எப்படிடா 12,000 வந்துச்சு? நைட்டில் கொஞ்ச நேரம் ஓடிச்சு ஏசி. யார் சொன்னது? பகல் ஃபுல்லா ஓடிச்சு. எவ்வளோ போய் சிக்கன் தண்ணி சீக்கிரம் சிலையெல்லாம் வைக்கணும்னு சொன்னேன். வணக்கம் சாமி. சாமி என் புருஷன் 100 வருஷம் நல்லா இருக்கணும் சாமி. அதுக்கு சுமங்கலி விரதம் நல்லதா இல்லை வரலட்சுமி விரதம் நல்லதா சொல்லுங்க சாமி. ரெண்டுமே இல்லம்மா. வேற என்ன சாமி பண்ணணும்? முதல்ல நீ மௌன விரதம் இரு, உங்க புருஷன் நல்லா இருப்பார். அதுக்கு அடுக்குது கழுத. அப்ப நான் நல்லா இருக்கணும்னா? நீ நல்லா இருக்கணும்னா உன்னா விரதம் இரு. நீ என்ன ஒரிஜினல் சாமியா இல்ல போலி சாமியா? ஏமா நான் ஒரிஜினல் சாமிதாமா. முதல்ல நீ உங்க வீட்டுக்காரனை ஒழுங்கா பார், அப்பதான் கடவுள் நான் ஒழுங்கா பாட்டுப்பார். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னப்பா பண்ணிக்கிற? படிச்சுன்னுக்குறேன் சேட்டு. சார் நான் டவுட் கேட்குறேன், கரெக்டாக சொல்கிறீங்களா? கேளு சொல்கிறேன். அப்பா ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டே போனாராம். ஏன் தள்ளு போவார்? ஒன்று பெட்ரோல் காலி ஆகிட்டுக்கும், இல்லைன்னா வண்டி ரிப்பேர் ஆகிட்டுக்கும். இல்லைல்லப்பா, அது தள்ளு வண்டி, அதனால தான் தள்ளிட்டு போனார். சரி வேற கேள்வி கேளு. அப்பா ஒருத்தருக்கு சூடாக சாப்பிட இட்லி வச்சாங்களாப்பா, பாட்டர் உடனே ஓடி போயிட்டாராப்பா. இது என்ன புது கதை இருக்குது? இட்லி பார்த்தோன்னே யார் ஓடுவாங்க? ஒரு ஆள் இட்லி கல் மாதிரி இருந்துக்கும். இல்லப்பா, இட்லியில ஆவி வந்துச்சான், பாட்டர் உடனே ஓட்டாராம். No.